கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம இது நற்செய்தி அறிவிக்கும் நாள் அப்படின்ற தலைப்பில் தாமஸ் உவாக்கர் அப்படின்ற ஒரு மிஷினரியை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பண்ணவிலை பங்களான்னு திருநெல்வேலியில் அமைந்திருக்கிற அந்த பங்களாவுக்கு சொந்தக்காரராக இருக்கிறவர் தான் தாமஸ் உவாக்கர். இந்த பங்களாவுக்கு செல்கிற யாருமே ஒரு தனி மனிதனாக திரும்பி வந்ததே கிடையாது. தன்னோட இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டவர் தான் திரும்பி வருவாங்க. அப்படி ஒரு நற்செய்தி அறிவிக்கும் வல்லவராக திகழ்ந்தவர் தான் தாமஸ் உவாக்கர். இவர் கிறிஸ்துவோட தொண்டராக இங்கிலாந்தை விட்டு இந்தியாவுக்கு வந்தார். இங்கே திருநெல்வேலிக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தையும் காண்பிக்க செய்தார். பேராயர் சர்ஜன்ட் அவர்களோட இணைந்து மக்களுக்கு பேரானந்தத்தை காண்பித்தார். வாழ்வோட உண்மையை எடுத்து கூற ஆரம்பித்தார். கிறிஸ்தவர்களை வெறும் எண்ணிக்கையால் உருவாக்காமல் உண்மையான கிறிஸ்தவர்களாக உருவாக்க செய்தார். வலுவான திருச்சபைகளை எழுப்ப செய்தார். அநேக கிறிஸ்தவர்கள் இந்த இந்திய தேசத்தில் எழும்ப ஒரு காரணமாக விளங்கியிருந்தார். நிறைய பேரை திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவோட மந்தையில் இணைய ஆரம்பித்தாங்க. செயலில் உயர ஆரம்பித்தாங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக மனமகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்தாங்க. உவாக்கர் கிராமமாக நடந்து மாட்டு வண்டியில் சென்றும் தான் ஊழியம் செய்து வந்துட்டு இருந்தார். பண்ணவிலை வட்டாரமே ஒரு உண்மையான உயிர் பெற்றது. உயிர்த்து எழுந்தது, செழித்து வளர ஆரம்பிச்சது. ஏமி கார்மைக்கல் அம்மையாரோட ஊழியத்தில் கூட அவங்க ஏமி கார்மைக்கல் நிலைத்து நிற்க வழி செய்தவர் கூட தாமஸ் தான். இதனால் டோனாவூரில் அனாதை பிள்ளைகள் எல்லாம் இதனால தான் உருவாக ஆரம்பிச்சது. அநேக ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்தி மக்களை விழிப்படைய செய்தவர். இந்தியர்களுக்கு ஒரு ஆன்மீக எழுச்சிக்கு அடித்தளமானவர் நம்ம தாமஸ் உவாக்கர். நற்செய்திக்கு ஒரு நல்ல உரமிட்டார். மிஷினரிகளுக்கே மிஷினரியாக இருந்த இவர் நற்செய்தி வீரனாக ஓடி உழைத்த திருநெல்வேலி உவாக்கர்னு அன்போடு இவர் அழைக்கப்பட்டார். இப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக உழைத்த இவர் 1912 கிறிஸ்துவுக்குள்ளாக பேரானந்தம் பெற்றார். நாமளும் கண்டிப்பாக தாமஸ் உவாக்கர் மாதிரி இருக்கணும். எத்தனையோ கிறிஸ்தவர்களை நம்ம பார்த்துருப்போம், ஆனால் அவங்களாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருப்போமான்றதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதனால் எல்லா கிறிஸ்து அறியாதவர்கள், அவர்களை அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள், கிறிஸ்து இல்லை அப்படின்றவங்க, அவங்களெல்லாம் மாற்றதை விட முதல்ல கிறிஸ்தவர்களை நாம் முதல்ல உண்மையாக நடந்துக்கணும். நாம் முதல்ல உண்மையான கிறிஸ்தவர்களாக நடந்துட்டு நமக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவர்களையும் உண்மையான கிறிஸ்தவர்களாக மாற்றணும். அதுக்கப்புறமா நாம் பிறரை கிறிஸ்துவுக்குள்ளாக எழுப்ப ஆரம்பிக்கணும். இன்றைக்கி நம்ம கேட்ட இந்த மிஷினரி கதையை நம்மளோட இருதயத்தில் தியானித்து கொண்டதன்படி நடப்போம். நாளைக்கு இன்னொரு மிஷினரி கதையில் சந்திக்கிறேன். God bless you.